நான் மட்டும்தானா குற்றவாளி, உங்கள் கதையை சொல்லவா என கூறி எடப்பாடியை மிரட்டும் வகையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசி வருவதாகவும் அவரை பதவி விலக வைக்க கடுமையாக போராடி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நான் பதவியில் இருந்து விலகினால் அடுத்த நொடியே ஆட்சி கவிழ்ந்துவிடும் என தினகரனிடம் கொதிப்பை காட்டியிருக்கிறார் விஜயபாஸ்கர். ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கிய புகாரின் அடிப்படையில் கடந்த 7ஆம் தேதி விஜயபாஸ்கர் வீட்டுக்குள் நுழைந்தது வருமான வரித்துறை. இந்த சோதனையில் அவர் வீட்டில் இருந்து ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. ஆவணங்களுக்கு கணக்கு காட்டுகிறேன் என பதிலளித்தவர் தற்போது வரையில் எங்கு தங்கியிருக்கிறார் என்பதை கண்டறிய முடியவில்லை. மத்திய அரசுக்கும் கார்டனுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டு தவித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. பொது பணித்துறை அமைச்சராகவும் அவர் இருப்பதால் சேகர் ரெட்டியின் விவகாரத்தின் வலயம் அவரை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. இதை தடுப்பதற்காக விஜயபாஸ்கரை அமைச்சரவையில் இருந்து நீக்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார். இந்த முடிவை டிடிவி தினகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது குறித்து தன்னை சந்திக்க வந்த அமைச்சர்களிடம் பேசிய தினகரன், ஆட்சி அதிகாரம் நம் கையில் தங்கியிருப்பதற்கான காரணமே அவர்தான். எம்எல்ஏக்களுக்கு அவர் அளித்த உறுதிமொழிகளும் விநியோகமும் தான் ஆட்சியை சிரமமில்லாமல் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் எம்எல்ஏக்களில் பலர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். கொஞ்ச நாள் வருமான வரித்துறையை காட்டி மிரட்டுவார்கள். அதன் பின் எல்லாம் கட்டுக்குள் வந்துவிடும். டெல்லியில் பேசியிருக்கிறேன், அமைதியாக இருங்கள் என சமாதானம் பேசியிருக்கிறார் தினகரன். தினகரன் மௌனம் சாதிப்பதற்கு காரணம் இருக்கிறது. கடந்த 6 வருடங்களாக கார்டனில் நடந்த அனைத்து பரிவர்த்தனைகளையும் அறிந்தவர் விஜயபாஸ்கர். மணல் முதற்கொண்டு ஏராளமான தொழில்களில் இருந்து கார்டனின் தனிப்பட்ட நபர்களின் கணக்குகளுக்கு பெரும் தொகை கைமாறியிருக்கிறது. கணக்கு வழக்குகளில் குளறுபடி செய்கிறார் என பலமுறை சசிகலாவின் கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார் விஜயபாஸ்கர். உங்கள் கணக்கு வழக்குகளில் இன்னும் நேர்மையை எதிர்பார்க்கிறோம் என அவரிடம் நேரடியாக கூறிய வரலாறுகளும் உண்டு. ஆனால் விஜயபாஸ்கர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதில்லை. அவருடைய சொந்த சமூகத்து மக்களை அவருக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கிய போதும் அவருடைய பதவியை காப்பாற்றினார் சசிகலா. சொல்ல போனால் கார்டனின் அனைத்து ரகசியங்களையும் முழுமையாக அறிந்தவர் அவர். பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என வற்புறுத்தினால் தங்களை நோக்கி ஆயுதம் திரும்பும் என்ற கவலைதான் தினகரனை வாட்டி வதைக்கிறது என விவரித்த அதிமுக நிர்வாகி ஒருவர், உடல் நலக்குறைவு காரணமாக அப்பல்லோவில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்த மருந்துகள், சிகிச்சை தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள், எம்பாமிங் நடவடிக்கைகள் என அனைத்தும் விஜயபாஸ்கரின் ஒப்புதலோடு தான் நடத்தப்பட்டன. அவருடைய மரணம் இந்த அளவுக்கு மர்மமாக இருப்பதற்கும் அவர்தான் காரணம். தன்னிடம் இருந்து பதவி பறிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. நீங்கள் சொல்லித்தானே அனைத்தையும் செய்தேன், நான் மட்டும் ஏன் பலிகடாவாக வேண்டும்? எடப்பாடி மட்டும் நல்லவர் ஆகிவிட்டாரா? என்னை சீண்டி பார்க்க வேண்டாம் என கொந்தளிக்கிறார் விஜயபாஸ்கர். கார்டன் ரகசியங்களை கையில் வைத்திருப்பதால் தான் தினகரனும் அமைதியாக இருக்கிறார். அரசு பங்களாவில் இருந்தால் மீண்டும் சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை வரும் என உணர்ந்து கொண்ட அவர் வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறார். நாளை மறுநாள் வருமான வரித்துறையின் அடுத்த கட்ட கேள்விகளை எதிர்கொள்ளவிருக்கிறார் விஜயபாஸ்கர். அதற்குள் அவரை பதவியில் இருந்து நீக்கியாக வேண்டும் என்ற நெருக்கடியில் இருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.